Hi friends, welcome to Creative 360. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்போட ஃபைனல் பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். பூட்ஸ்ட்ராப்போட ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா navbarனா என்ன, அதுக்கப்புறம் வந்து க்ரௌசர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, க்ரௌசர்னா என்ன அப்படின்றது பார்த்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கார்டுனா என்ன, கார்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, கார்டில் வந்து எப்படி டெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு செஷன்னா என்ன, செஷனுக்குள்ள வந்து எப்படி வந்து பேராகிராஃப் ஹெட்டிங்ஸ்லாம் கொடுக்குறது, ப்ளஸ் வந்துட்டு ஒரு பாப்அப் மாடல் எப்படி வந்து ஒரு வீடியோ இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ ஃபைனல் வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கூகுள் மேப்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றதுல பார்க்கலாம். ஸோ அது கூட வந்து ஃபுட்டர் பார்ட்னா என்ன, ஃபுட்டர் பார்ட் வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அது எல்லாமே பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் விஷுவல் கோட் எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னோடய ப்ரீவியஸ் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வீடியோவோட கோட் தான் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் தரேன், அதில் போய் வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்னென்னா மேப்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மேப்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து செஷன் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த செஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செக்ஷன் வந்து என்னன்னா முன்னாடி உள்ள கோடுக்கும் இப்போ நான் எழுதி போகிற கோடுக்கும் வந்து தனித்தனி செஷனாக வச்சுக்கிறேன். இதுக்குள்ள நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு கண்டெய்னர் போட்டுக்கிறேன். கண்டெய்னர் எல்லாத்துக்குமே இதுக்குன்னு தெரியும். கண்டெய்னர் வந்து லெஃப்டில் நியூ ரைட்லையும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி தரும். ஸோ வந்து அதுக்காக கண்டெய்னர் போட்டுக்கலாம். கண்டெய்னருக்குள்ள தனியாக ரோலை வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஏற்கனவே மேலே எழுதியிருக்க கோடும் இங்கே கீழே புதுசாக எழுத போகிற கோடும் வந்து ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து தனி ரோலை வச்சுக்கலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து கூகுள் மேப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி கூகுள் மேப்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துருவீங்க. இந்த சர்ச் பாரில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது உங்களோட லொக்கேஷன் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் மெனு போடுறதுக்காக 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஷேர் ஆர் எம்பர்டட் மேப் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டேப் இருக்கும். ஒன்று வந்து ஷேர், இன்னொன்று வந்து எம்பர்டட் மேப். நமக்கு தேவைப்படுறது எம்பர்டட் மேப். ஸோ எம்பர்டட் மேப்பில் உள்ள காப்பி HTML அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்க வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ. ஸோ வந்துட்டு இந்த கோடோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுதான் வேறு பழையபடி கோடு கொடுக்குறேன். 1 வீக் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித் ஹைட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு நம்பரில் இருக்கக்கூடாது, பர்சன்டேஜில் தான் இருக்கும். அப்போ தான் ஸ்க்ரீனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அடாப்ட் பண்ணி நமக்கு ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்பரில் கொடுக்காம எல்லாத்தையும் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்றேன். ஸோ 100%. ஸோ இதுவும் 100% கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட பார்க்கலாம். ஓகே, இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து மேப்பை இன்க்ளூட் பண்ணணும். கொஞ்சம் டாப்லேயும் பாட்டம்லேயும் ஸ்பேஸ் வேணும்னா
வந்து இங்கே கொடுத்துக்கலாம். pt-2 space m-2. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே கீழே ஒரு ஸ்பேஸ் வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அடுத்து வந்து ஃபுட்டர் பார்ட் பார்க்கலாம். ஃபுட்டர் பார்ட் வந்து தனியாக செஷனில் போட்டிருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து சேம் ஒரு டிவிஷன். இந்த டிவிஷனுக்கு கிளாஸ் கண்டெய்னர், இந்த ரோக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த செஷனை வந்து தனியாக ஃபுட்டர் பார்ட் அப்படிங்கிறது என்னென்னா யூசர் வந்து வேறு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும், இது வந்து யூசர் வந்து அட்ரஸ் பார்க்கணும், இல்லை வந்து உங்களோட சைட்டோட பிளாகுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வந்து ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து ஃபுட்டர் பார்ட். ஸோ இந்த ஃபுட்டர் பார்ட்டில் வந்து இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெசிபீஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியன் ரெசிபி, சைனீஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணி அவங்க போய்க்கலாம். இங்கே வந்து பிளாகுக்கு போகணுமா, இல்லை கெரியர் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, கான்டாக்ட் பண்ணணுமா, ஸோ அந்த மாதிரி. ஸோ லொக்கேஷன் பேஸ் பண்ண மாதிரி ப்ரைவேட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ ப்ரைவசி பாலிசிஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் உள்ள அந்த முக்கியமான சில பகுதிகளுக்குலாம் வந்து யூசரை வந்து நம்ம பார்க்க வைக்கணும். யூசரை வந்து நம்ம கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுற செஷன் தான் வந்து ஃபுட்டர். ஓகேங்களா, ஃபுட்டர் வந்து இதுக்காக தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா வெப்சைட்லையுமே ஃபுட்டர் பார்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபுட்டர் பார்ட் வந்து இருக்கிறதுனா யூசரோட நேவிகேஷன் போயிடும், அதுக்காக ஃபுட்டர் பார்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது நம்ம தனியாக தெரியணுன்றதுக்காக நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல், பேக்ரவுண்ட் கலர், இமேஜ் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரில் வந்து நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். கிரீடிங் கலர் வேணும்னா மேலே நம்ம கிரீடிங் கலர் யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் அதே கூட கப் பண்ணி கீழே போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் கிரீடிங் கலர் யூஸ் பண்ணிப்போம். நம்ம இதே கூட கப் பண்ணி கீழே போட்டுக்கலாம். நான் சேம் கிரீடிங் கலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து என்னென்னா 4ஆக பிரிக்கணும். 4 காலமாக தான் பிரிக்கணும் இல்லை, உங்களோட விருப்பப்படி நீங்கள் 2 காலமாக கூட பிரிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இங்கே வந்து 2 காலமாக பிரிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெட்டிங் வச்சுக்கலாம். இது நீங்கள் பேராகிராஃப் டாக்கில் இது எது வேணாலும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சின்னதாக நாங்கள் ஒரு ஹெட்டிங் வச்சுக்கிறேன். 6ல் கொடுத்துக்கிறேன். இது வந்து நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா ட்ரை இட் யுவர்செல்ஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன். செல்ஃப் அப்படின்னு போட்டு
add a page nation. Progress bar. Loader. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே மோஸ்ட்டாக காமனாக இதை வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ வந்து ட்ரைட் யூசர்ஸில் வந்து bootstrap.com போயிட்டு பேஜ் மிஷன் எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ எல்லாமே காப்பி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பேஜ் மிஷன் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோடு வரும். அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும். பேஜ் மிஷனாக என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் ப்ராக்ரஸ் பாரும் லோடரும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், செல்ஃபாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு இதோட ஹெட்டிங்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த ஹெட்டிங்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும், நீங்கள் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது என்னென்னு லேர்ன் பண்ணி நீங்கள் உங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் ட்ரை இட் யுவர்செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அப்கமிங் நோட்டாக வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைட் யூஸ் வந்துடுச்சு, பேஜினேஷன் வந்துடுச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ ரெண்டாக பிரித்து இதுக்குள்ள வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நமக்கு தேவையான விஷயத்தில். ஸோ ஆட் ஏ பேஜினேஷன், ப்ராக்ரஸ் பார், லோடர் இதெல்லாம் வந்து ஒரு சைடாகவும், இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரெசிபீஸ் மாதிரி. ஸோ கம்பெனி, பிளாக், கெரியர், கான்டாக்ட் அந்த மாதிரி வந்து என்னென்னா நான் அப்கமிங் அப்படின்னு சொல்லி ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற வீடியோ செஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப் வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் என்ன, ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் அது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து அதை ஃபாலோ பண்ணி ரியாக்டோட நம்ம ஃபஸ்ட் நம்ம வீடியோவில் காமிச்ச ரியாக்ட் ப்ராஜெக்ட் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நோட்ஜேஸ்னால் என்ன, நோட்ஜேஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக நோட்ஜேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக கிளியராக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸருக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேசிக் வெப்சைட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் சாம்பிளுக்காக ஒரு எப்படி பண்ணணுன்றது காமிச்சிருக்கேன். நீங்கள் இது வந்து இன்னும் க்ரியேட்டிவாகவும் இன்னோவேட்டிவாகவும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். இந்த டிசைனிங்கில் இல்லை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபர்தராக நீங்கள் என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் எங்களோட மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இல்லை பர்சனலாகவோ இல்லை உங்களுக்கு வந்து நான் காண்டாக்ட் பண்ணி இது எப்படி கிளியராக உங்களோட டவுட்ஸ் நாங்கள் சால்வ் பண்ணுறோம். ப்ளஸ் அது இல்லாமல் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட மெயில் பண்ணிங்க அப்படின்னா வந்து நாங்கள் மோஸ்ட்டாக கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.